எங்க கோட்டை அதிமுக கோட்டை கொங்கு மண்டலம் வேலுமணி தான் தளபதியா நிக்கிறாருன்னு சொன்னீங்களே, எப்படி அண்ணாமலை முன்னேறி வந்தாரு? இந்த கேள்விக்கு விட வேணும்ல. அது எப்படி முன்னேறி வந்தாருங்கிறத அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்டேட்மெண்ட்ல வேலுமணி சொல்றாரு. பிஜேபியோட நாங்க நின்னா ஜெயிச்சிருப்போம். பிஜேபியோட நின்னா ஜெயிச்சிருப்போங்கிறது எப்படி பிஜேபிய அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவர் எப்படி பிஜேபி எதிர்த்து வேலை பார்த்திருப்பாரு? அப்போ அந்த கட்சியில வந்து என்ன நடக்குது பாருங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையனை வச்சு 4 சந்திப்பை நடத்துனாங்க. எடப்பாடி போய் சேர்ந்துட்டாரு கூட்டணியில. அதுக்கப்புறம் 4 மாசமா செங்கோட்டையன் ஏதாவது பேசினாரா? அப்ப அன்னைக்கு செங்கோட்டையனை வச்சு பிஜேபி என்ன செய்யணும்னு நினைச்சதோ அதை செஞ்சிருச்சு. அந்த தேவை முடிஞ்சிருச்சு. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. செங்கோட்டையன் அமைதியாயிட்டார். இப்போ அடுத்தது பிஜேபி தான் அதோட நிக்காத. ஒரு வேலை முடிஞ்ச உடனே பிஜேபி நின்றுமா? நவீன் பட்நாயக் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தவர் தானே, விட்டுருச்சு அவரை பிஜேபி. ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தவர் தானே, விட்டுருச்சு அவரை பிஜேபி. நிதிஷ்குமார் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கிறவர் தானே, விட்டுருச்சு அவரை பிஜேபி. நவீன் பட்நாயக்கும் பிஆர்எஸும் பிசி எலெக்ஷன்ல கலந்துக்கவே இல்லையா? அதான் சொல்றேன். அவங்கள விடாதுன்னு அவங்க ஆதரிச்சாலும் சரி, அவங்க முரண்படாமலே இருந்தாலும் சரி. சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் என்ன முரண்பாடு? கொள்கை முரண்பாடா? வேற எதுவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? ஏன் அந்த கட்சியை வந்து பிஜேபி உடைச்சது? பிஜேபியுடைய வேலை அது. அது அவங்க கொள்கையை பேசுற கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க கொள்கைக்கு எதிரான கட்சியா இருந்தாலும் சரி, வேற கொள்கை வச்சிருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சி வலுவா இருக்கா, அதை காலி பண்ணிட்டு அந்த இடத்தை பிடிக்கணுங்கிறது தான் பிஜேபியுடைய வழிமுறையா இருக்கு, நடைமுறையா இருக்கு. இந்தியா முழுவதும் அதைத்தான் பார்க்கிறோம். அப்போ அதிமுக வலுவா இருக்கிற வரைக்கும் பிஜேபி வளராது. 50 வருஷமா முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களும் தமிழ்நாட்டுல. திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கு. அப்போ திமுகவை வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க கொள்கை ரீதியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்காங்க. களத்தை அதை நோக்கி கூர்திட்டுறாங்க. இன்னும் சித்தாந்த போருக்கு போறாங்க. சனாதனம்ங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. அப்போ அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கட்சியில இப்படி 2 பேரை செங்கோட்டையனை சந்திப்பு நடத்தி பண்ண மாதிரி அங்க பண்ண முடியுமான்னு கேட்டா அது அங்க வேலைக்கு ஆகாது. அங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இங்க அதிமுகல செங்கோட்டையன் மாதிரி அங்க இருக்காங்கல்ல திமுகல. இந்த மாதிரி ஒரு 2 தடவை சந்திக்க கூப்பிடட்டுமே பிஜேபி.